ரூபாய் வழங்கினார். 2020ஆம் ஆண்டு அதே நடைமுறை தொடர்ந்த நிலையில 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் கொரோனா காரணங்களால அந்த தொகை 2500 ரூபாயா உயர்த்தப்பட்டுச்சு. 2021 முதல்வரான மு.க. ஸ்டாலின் 2022 21 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கினார். ஆனா பொங்கலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த உடனேயே கொரோனாவை காரணம் காட்டி 4000 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கலுக்கு பொருட்கள் வழங்குறதுல ஏற்பட்ட சிக்கலை தொடர்ந்து பொருட்கள் குறைக்கப்பட்டு அதுக்கு பதிலா 1000 ரூபாய 2023 மற்றும் 2024 பொங்கலுக்கு கொடுத்தாரு. ஆனா 2025 அரிசி, சர்க்கரை, கரும்புன்னு பொங்கல் தொகுப்பு மட்டுமே கொடுத்தாரு. இந்த நிலையில தான் 2026க்கு ரொக்கம் கொடுக்க சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்க தோண்டி இருக்கு. 2026ஆம் ஆண்டு இலவச வேட்டி சேலை திட்டத்துக்கு 668 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் 2025 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு அடங்கின பரிசு தொகுப்புக்கு 249 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டுல பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. இதுக்காக 2436 கோடியே 18,77,690 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கான பண்டிகையா பார்க்கப்படுற பொங்கலுக்கு வழங்கப்படுற தொகுப்புகளும் ரொக்கமும் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. விவசாயிகளோட ஆதார பிரச்சனையா இருக்கிற நெல், கரும்புக்கு உரிய விலை, நெல் கொள்முதல்ல இன்னும் நீடிக்கிற சிக்கல்கள், உர தட்டுப்பாடு, நெசவாளர்களுக்கு நூல் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வுன்னு பட்டியல் நீளமா இருக்கிறது. பொங்கலுக்கு கொடுக்கிற தொகுப்புகளும் ரொக்கமும் அனைத்து தரப்பு மக்களையும் பொங்கல் கொண்டாடுறத உறுதி செஞ்சாலும் அதுவே விவசாயிகள், நெசவாளர்களோட பிரச்சனைகளை நிரந்தரமா தீர்த்திடாதுங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு.